Instead of learning long sentences, if you learn these 50 small phrases, your English will sound 10 times more natural. So அது என்னன்னு இப்ப பார்க்கலாமா? Never stop learning, never stop growing, never stop seeking the இந்த வீடியோல நம்ம ஒரு 25 ஷார்ட் phrases நம்ம பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தமிழ்ல கேக்குறேன். அது உங்களால இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. வித் எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட பார்க்க போறோம். நம்பர் 1, எங்கேயாவது. எங்கேயாவது. ஆன்சர் எனிவேர். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் சிட் எனிவேர். நீ எங்க வேணாலும் உட்காரலாம், நீ எங்கேயாவது உட்காரு அப்படின்னு சொல்றது. நம்பர் 2, எங்கேயோ. எங்கேயோ. சம்வேர். எக்ஸாம்பிள், ஐ லெஃப்ட் மை ஃபோன் சம்வேர். நான் எங்கேயோ என்னோட ஃபோனை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றது. நம்பர் 3, எங்கேயும் இல்லை. எங்கேயும் இல்லை. நோவேர். நோவேர். மை ஃபோன் இஸ் நோவேர். மை ஃபோன் இஸ் நோவேர். என் ஃபோனை எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன், இப்போதான். இப்போதான். ஜஸ்ட் நவ். ஐ saw him just now. நான் இப்போதான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றது. இப்பொழுது. இப்பொழுது. ரைட் நவ். ரைட் நவ். ஐ எம் பிஸி ரைட் நவ். நான் இப்போ பிஸியா இருக்கிறேன். நம்பர் 6, எப்போதும். எப்போதும். ஆல்வேஸ். ஆல்வேஸ். ஐ ஆல்வேஸ் வேர் காட்டன் சாரீஸ். நான் எப்போதும் காட்டன் சாரீஸ் தான் உடுத்துவேன் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன், வழக்கமாக. வழக்கமாக. யூஸ்வலி. ஐ யூஸ்வலி ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங். நான் வழக்கமா காலையில காஃபி குடிப்பேன் அப்படின்னு சொல்றது. நம்பர் 8, சில நேரங்களில். சில நேரங்களில். சம்டைம்ஸ். ஐ சம்டைம்ஸ் வாட்ச் மூவிஸ் அட் நைட். சில நேரங்களில் நான் நைட்டில் மூவிஸ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ சம்டைம்ஸ் வாட்ச் மூவிஸ் அட் நைட் அப்படின்னு சொல்கிறது. நம்பர் 9, ஒருபோதும். ஒருபோதும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நெவர். நெவர். ஹி நெவர் ஸ்மோக்ஸ். அவர் ஒருபோதும் புகைப்பிடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறது. நம்பர் 10, திடீரென்று. திடீரென்று. சடன்லி. இட் ஸ்டார்டட் ரெய்னிங் சடன்லி. திடீரென மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இட் ஸ்டார்டட் ரெய்னிங் சடன்லி. நம்பர் 11, உடனே. உடனே. இமீடியட்லி. கோ தேர் இமீடியட்லி. அங்க உடனே போ அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன், பிறகு. லேட்டர். ஐ வில் கால் யூ லேட்டர். நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். விரைவில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? விரைவில். சூன். The bus will arrive soon. பஸ் சீக்கிரமா வந்துரும் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன், ஏற்கனவே. ஆல்ரெடி. ஐ ஹவ் ஆல்ரெடி finished my work. நான் ஏற்கனவே என்னுடைய ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது. இன்னும் இல்லை. இன்னும் இல்லை. நாட் yet. I haven't eaten yet. நான் இன்னும் சாப்பிடல. I haven't eaten yet. இந்த not yet அப்படின்றத இந்த இடத்துல have ஓட சேர்த்து நம்ம யூஸ் பண்றதுனால I haven't eaten yet அப்படின்னு வருது. இப்போ யாராவது கேட்டாங்கன்னா have you had your lunch அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னா அதுக்கு சிம்பிளா நம்ம not yet அப்படின்னு மட்டும் சொல்லலாம். yes already அப்படின்னா யா ஏற்கனவே. இந்த மாதிரி நம்ம சிம்பிளா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 16, குறைந்தது. at least. at least eat this apple. இந்த ஆப்பிளையாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஈட் அட்லீஸ்ட் 1 ஆப்பிள். ஒரு ஆப்பிளாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், நிச்சயமாக. அஃப்கோர்ஸ் ஆர் ஷியோர் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் ஐ வில் ஹெல்ப் யூ. நிச்சயமா, உறுதியா நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்றது. யூ கேன் ஆல்சோ யூஸ் ஷியோர் ஹியர். நம்பர் 18, ஒருவேளை. ஒருவேளை. இன் கேஸ். இன் கேஸ். டேக் அன் அம்ப்ரெல்லா இன் கேஸ் இட் ரெயின்ஸ். ஒருவேளை மழை பெஞ்சதுன்னா கொடை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றது. டேக் அன் அம்ப்ரெல்லா in case it rains. Number 19, தவறுதலாக. தவறுதலாக. by mistake. I called you by mistake. Sorry, I called you by mistake அப்படின்னு சொல்லுவோம். சாரி, தெரியாம கால் பண்ணிட்டேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரியான நேரத்தில். on time. he came here on time. அவர் சரியான நேரத்துல இங்க வந்தாரு அப்படின்னு சொல்றது. நம்பர் 21, உடனடியாக. உடனடியாக. at once. finish this work at once. இந்த வேலையை இப்போவே உடனடியாக முடிச்சிரு அப்படின்னு சொல்றது. finish this work at once. நம்பர் 22, இதுவரை. இதுவரை. so far. so far. so far everything is going well. இதுவரைக்கும் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. so far I have completed 2 lessons. இதுவரைக்கும் நான் 2 lessons கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றது. ஸோ இதுவரை so far. நம்பர் 23, வழக்கம் போல. அந்த வழக்கம் போல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு இங்கிலீஷ்ல as usual அப்படின்னு சொல்லுவோம்.
வழக்கம் போல அவன் லேட்டா வந்தான் அப்படின்னு சொல்றது. இனிமேல், இப்போதிருந்து, இனிமேல் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல from now on அப்படின்னு சொல்லுவோம். From now on I will wake up early. இனிமேல நான் கொஞ்சம் காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. And now it's a question for you. உங்களுக்கான question. மீண்டும் ஒரு முறை, மீண்டும் ஒரு முறை அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்றத காமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த லெசன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்றதையும் காமெண்ட்ல சொல்லுங்க. பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். And thank you so much for clicking this video. இதே மாதிரி நீங்களும் ஈஸியா இன்ட்ரெஸ்டிங்கா இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னா எங்களோட லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. கிட்ஸ்க்கான கோர்ஸ் April 6th ஒரு நியூ பேட்ச் வந்து கமெண்ட்ஸ் ஆகுது. இது எஸ்பெஷலி ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை பத்தின டீடைல் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். Never stop learning. Never stop growing. Never stop seeking the